வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்திய அரசியலில் எழுதப்படாத 2 விதி இருக்கும். ஒன்று, இந்தியாவுடைய பிரதமர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் எழுந்து வருவார்கள் அப்படிங்கிற அளவில் ஒரு எழுதப்படாத விதி காலங்காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்திய அரசினுடைய மையத்தை ஒரு புயல் தாக்கும் அப்படின்னா அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் கிளம்பி வரும் அப்படிங்கிறதும் ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. அந்த வகையில் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட்டோட தொடர்பு கொண்டதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டேட் மகாராஷ்டிரா அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவுடைய பொருளாதார தலைநகர் கொண்ட ஒரு ஸ்டேட். இப்போ அந்த இடத்துல யார் ஆட்சியை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுலேருந்தே டீப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அதற்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கு. மீண்டும் என்டிஏ கூட்டணி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மகாயுதி கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க, தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேசுவோம். மகாராஷ்டிராவை பாஜக கைப்பற்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு சவாலான காரியமாக எப்போ அவங்களுக்கு மாறுச்சுன்னா, நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மோடி மெஜாரிட்டி இழந்து 240 சீட்ஸ், அதாவது 283 பிறகு 303 அப்படின்ற இடத்துல இருந்து 240க்கு அவர் ஆட்சி அமைச்சார். அவர் மெஜாரிட்டி இருக்கும்போது அவருக்கு கை கொடுத்த முக்கியமான ஸ்டேட்டில் ஒன்று மகாராஷ்டிரா. 2019 பார்த்தீங்கன்னா 41 சீட்ஸ் அங்கே பெற்றிருந்தாங்க. பட் இந்த முறை வெறும் 17 சீட்ஸ் அவங்களால பெற முடிஞ்சுது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிரா எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கொடுத்த முடிவுலேருந்து அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்போவே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து 5 மாதமாக அவங்க சில ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒர்க்கோட ரிசல்ட் தான் இந்த அசம்பிளி எலெக்ஷனோட முடிவில் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நம்ம ஏதோ இப்போ நடந்துச்சு, இப்போ நடந்த முக்கியமான சில கோர் கரெக்ஷன்ஸ் அவங்க இப்போ பண்ணாங்க, லாஸ்ட் ஒரு 1 மந்தில் பண்ணாங்க அப்படின்னு அவங்க நினைக்க முடியாது. நீண்ட காலமாகவே அந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் அந்த ஒர்க்கை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வரக்கூடிய அந்த ஆய்வு பார்வையில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. மோடிக்கு பெரும்பான்மையே மகாராஷ்டிரா மக்கள் இந்த முறை கொடுக்கல. 41 சீட்ஸ் கொடுத்தவங்க இந்த முறை 17 சீட்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ மோடிக்கு எதிராக மக்கள் திரும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. பட் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா கூட்டணிக்கு, அதாவது சரத் பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு அங்கே மக்கள் அளித்த சீட்ஸ் எவ்வளோனா, ஓட்டு எவ்வளோனா 2,50,15,819. இதே பாஜக கூட்டணிக்கு மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,48,12,12,627 ஓட்டு. சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு 43.71%, அதே என்டிஏ கூட்டணிக்கு 43.55. அதாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.2% தான் அந்த வித்தியாசம் இருக்குது. பட் அதுவே ஷீட்ஸாக கன்வெர்ட் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 சீட்ஸ் வித்தியாசம் இருக்குது. இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸு, பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா 17 சீட்ஸ். 2 பேரும் கிட்டத்தட்ட 13 சீட்ஸ் வித்தியாசம் இருக்குது. பட் ஓட் ஷேர்ஸ் 0.2% தான். இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 0.2ல் எவ்வளோ சீட்ஸ் அவங்க இழந்திருக்காங்க, சென்ட்ரலில் மோடி இதனால் எவ்வளோ சீட்ஸ் அங்கே இழந்திருக்காரு, பெரும்பான்மை இழக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ தான் அவங்க லோக்சபா எலெக்ஷன் வந்ததுமே இந்த அசம்பிளி எலெக்ஷன் வரக்கூடிய இந்த இவ்வளோ காலகட்டத்துக்கு இடையில் முக்கியமான சில சீர்திருத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேக வேகமாக செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கையில் எடுத்தது பெண்களுக்கான விஷயங்கள். பெண்கள் மொத்தம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அது எல்லாரும் நம்ம கவனிச்சிருப்போம். திரும்ப திரும்ப ஊடகத்தில் பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த லட்கி பெஷன் யோஜனா, அல்ல லட்கி பகீன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் அன்பு சகோதரி திட்டம்னு சொல்கிறாங்க. தெளிவாக இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் திமுக அரசு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது, அதை தான் அங்கே அன்பு சகோதரி திட்டம் அப்படிங்கிறதும் லட்கி பெஷன் யோஜனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பெண்களுக்கு மாதம் 1,500 கொடுக்குற அந்த திட்டம், இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டம் அவங்களுக்கு என்ன விதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 வாக்களித்த மக்களையும் 2024 வாக்களித்த மக்களையும் 6% மக்கள் எக்ஸ்ட்ராவாக வாக்களிச்சிருக்காங்க. அந்த 6% மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பெண்கள்னா 53 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. அந்த 53 லட்சம் மக்கள் வாக்குச்சாவடிக்கு அவங்களை கொண்டு வந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அந்த பாஜக கூட்டணி அரசு அவங்க அறிவித்த அந்த மகளிருக்கான அந்த மகளிர் உரிமை திட்டம், அது அன்பு சகோதரி திட்டம். இந்த திட்டம் கிட்டத்தட்ட 53 லட்சம் பெண்களை ஓட்டுச்சாவடி கூட்டு வந்திருக்கு. பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்த செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ஷன். ஓவராலாக மகாராஷ்டிராவில் பெண் வாக்காளர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.70 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் இந்த ஸ்கீமால் பயனடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 2.30 கோடி. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பெண்களை இந்த அன்பு சகோதரி திட்டத்தின் காரணமாக பாஜக அப்படியே அழகாக ஏக்நாத் ஷிண்டே குரூப்பாக அப்படியே ஸ்பெசிஃபையாக அழகாக ஒர்க் பண்ணி அந்த அப்படியே வாக்குகளை கவர்ந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறதான் இந்த ரிசல்ட் இன்றைக்கி நம்ம காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இதை கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1,500 அப்படிங்கிற மாதிரி 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு பெண்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 7,500 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை ஆரம்பித்த அந்த 5 மாதத்தில் அவர் எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன் தள்ளி வச்சதுக்கான காரணமே
இந்த 0.2% ஓட்டு நமக்கு குறைஞ்சிருக்கு, அதனால் நமக்கு ஒரு 13 சீட்ஸ் லாஸ் ஆயிருக்கு, அசம்பிளியில் இது நடக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல அப்போவே இந்த கேல்குலேஷன் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 7500 அப்படின்னு கணக்கு போடும்போது எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. விடுபட்டவங்களுக்கு லிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மொத்தமாக ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக அவங்களோட வங்கி கணக்கில் 7500 டெபாசிட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமான பலனடைஞ்ச அந்த பெண்கள் எல்லாத்தையும் திரட்டி, மாவட்ட ரீதியாக அவங்கள திரட்டி அவங்கக்கிட்ட மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம், இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்னு அந்த ஸ்கீமை பற்றி புகழ்ந்து பேசிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் எனக்கு வாக்களிச்சிங்கன்னா 1500 2100 உயர்த்தி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் ஏற்கனவே அந்த ஸ்கீம்ஸை 5 மாதம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு, கண் கூட பார்த்துட்டாங்க. அது இன்னும் உயரப்போகுது, மாதம் 600 உயரப்போகுது அப்படின்னும் போது மக்கள் வந்து இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு அவ்வளோ பேரும் வேகமாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான இந்த ஸ்கீம் வந்து இங்கே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கணக்கு போட்டு பார்த்தா, இந்த பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைமில் அறிவிச்சது 2 வருஷத்துக்கு பிறகு தான் அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்கலாம் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசம்பிளி எலெக்ஷன் மையமாக வச்சு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு இந்த 5 மாதம் அதை அமல்படுத்திட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் சந்திக்க வராங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இதுக்காகவே அசம்பிளி எலெக்ஷனை டேட்டை தள்ளிலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது முழுக்க எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான். அதை வந்து ஒரு ஸ்கீமாக அறிவித்து கொடுத்ததுனால அது எலெக்ஷன் கொடுத்த பணம் மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம், இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு எலெக்ஷன் டைமில் பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை மகாராஷ்டிராவில் ஸ்கீம் படி அறிவித்து அதை வந்து 5 மாதமாக கொடுத்துட்ருக்காங்க. விடுபட்டவங்களுக்கு மொத்தமாக அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோ, அது எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான். அதை வந்து அழகாக அது எந்த பேரில் கொடுத்து மக்கள்கிட்ட எப்படி சென்றடைஞ்சு அதன் காரணமாக எப்படி வந்து அவங்க வெற்றி அறுவடை பண்ணியிருக்காங்கிறதான் கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இது கணக்கு போட்டு பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 7500 அப்படின்னு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 17,250 கோடி அதுக்கான ஃபண்டு மட்டும் தேவைப்பட்டிருக்கும். அதை வந்து அதாவது 172 பில்லியன் 500 மில்லியன் இந்த அளவுக்கான ஒரு ஃபண்டு வந்து இதுக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்படி ஒரு ஃபண்டை வந்து குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கான ஸ்கீம்ஸில் வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அடித்து அதன் காரணமாக வெற்றி அறுவடை பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரிசல்ட்டை பாஜக எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ். தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இதை இனிஷியேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து கர்நாடகா எலெக்ஷனில் காங்கிரஸ் இதை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி தெலுங்கானா எலெக்ஷனில் இதை வந்து காங்கிரஸ் பயன்படுத்தினாங்க, ஆட்சியும் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பாஜக இதை எக்ஸாக்டாக இது எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜகனுடைய மத்திய பிரதேசனுடைய முக்கியமான ஒரு ஃபேஸாக இருக்கக்கூடிய, அங்கே மத்திய பிரதேசில் அங்கே இருக்க மக்கள் வந்து மாமான் என்று அழைக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் தற்போதைய விவசாயத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் தலைமையிலான பாஜக மத்திய பிரதேச எலெக்ஷனில் ஆட்சியை கைப்பற்றும் போது அவர் இதே மாதிரி 1500 ஸ்கீம்ஸ் அறிவித்து அதை வந்து 2 மாதமோ 3 மாதம் அமல்படுத்திட்டு அதன் அடிப்படையில் தான் எலெக்ஷன் சந்திச்சார். அங்கே அவருக்கே சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பாஜக நினச்சாங்க. பட் வந்து அவரோட ஃபேஸு அவர் காட்டின ஒர்க்னால தான் அங்கே பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான். இதை சத்தீஸ்கர்லையும் ராஜஸ்தான்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. அப்போ இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி ஸ்கீமாக இருக்குது. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கவர்மெண்ட் கூட இதை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்போ இந்த ஸ்கீம் எல்லா ஆல்ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு நகரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கான ஒரு ஃபண்டை பாஜக இந்த ஒரு விஷயத்தில் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக பல கோரிக்கைகள் இருக்குது. அவங்களுடைய முக்கியமான விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்டு கடந்த காலத்தில் மிகப்பெரிய தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்த விவசாயிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மோடி அதை வந்து கண்டுக்காமல் போனார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல மகாராஷ்டிராவில் அந்த விஷயத்தில் ஒரு கோர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அசம்பிளி எலெக்ஷனுக்கு, அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அவங்க அந்த விஷயத்துலலாம் கோர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் அந்த பருத்தி விவசாயிகள் அவங்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவில் கொடுக்குறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதை அமல்படுத்தணும்னு சொன்னதுனால அங்கே இருக்க மக்கள் வந்து பாஜக ஆதரவாக திரும்பி இருக்காங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. மோடி வந்து இந்த மாதிரி அந்த கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான விஷயங்கள், மானியம் இதெல்லாம் போன்று அவருக்கு வந்து அதில் மாற்று கருத்து நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக விவசாயிகள் விஷயத்தில் அவருக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல தன்னோட ஸ்டாண்டர்டாக அவர் மாற்றிக்கிட்டார். அந்த பயிர்க்கடன் தள்ளுபடிலாம் அறிவிச்சிருக்காரு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு வந்து விவசாயிகள் பாஜக நோக்கி வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ரெண்டாவது முக்கியம் வந்து மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் முக்கியமாக வெங்காய விவசாயிகள் ரொம்ப அதிகம். அந்த வெங்காய விவசாயிகள் அவங்களோட உற்பத்தி பொருட்களான அந்த வெங்காயத்தை ஏற்றுமதி செய்யறதுக்கு மோடி அரசு தடை போட்டிருந்தாங்க. லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தடையை நீக்கிட்டாங்க. அந்த தடையை நீக்கிறது காரணமாக விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஜெல் இடையில உருவாயிருக்கு. அது வந்து எலெக்ஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். ரெண்டாவது ஏற்கனவே பெண்கள் விஷயத்தை குறிப்பிடும் ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டேன். பெண்கள் விஷயத்துக்கு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அறிவிச்ச மாதிரி இந்த மாநகர அரசு பேருந்துகளில் இந்த இலவச பயணம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காரு,
பண்ணியிருக்காரு ஏக்நாத் ஷிண்டே வந்து 50% கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி பாதி பணம், அதாவது 100 ரூபா செலவு இடத்துல 50 ரூபா செலவு பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அமல்படுத்தியிருக்கிறாரு. இதுவும் பெண்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கிறது ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். பெண்கள்கிட்ட இவர் செஞ்ச இந்த ஸ்கீம்ஸ், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் காரணமாக ஜாதி, மதம், மற்ற பிராந்தியம், எந்த விதமான ரீஜனும் பார்க்காம அப்படியே மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பெண்கள்லாம் சேர்ந்து பாஜகவை வாக்களிச்சிருக்காங்க, பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. பெரிய லெவலில் பாஜக வெற்றி பெற செஞ்சுருக்காங்கிறதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மோடி பேசின ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பிரிஞ்சிருந்தால் நமக்கு ஆபத்து, நம்மளாம் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அவர் பேசினார். இதை தான் இதையே வேறு டோனில் வந்து யோகி ஆதித்யநாத்லாம் பேசினார்னு பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஒரு மோசமான வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிற லெவலில் வந்து அஜித் பவர் ஃபேக்டர்லாம் கடுமையாக அதை எதிர்த்தாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக திரும்பி இருக்குது, அவங்களுக்கான வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவாரே குறிப்பிட்டார். அதே மாதிரி வந்து மராத்தாஸ் பிரச்சனை, ரிசர்வேஷன் பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை அண்டர் கிரவுண்டில் வந்து பாஜக சுமூகமாக டீல் பண்ணதா சில செய்திகள் சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி பேசுனதுக்கு பிறகு கிரவுண்டில் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக பாஜகவும் ஆர்எஸ்எஸ் கைகோர்ந்து ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் டு டோர் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விஷயங்களை பின்னாடி நான் விரிவாக பேசுகிறேன். பட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜகவும் ஆர்எஸ்எஸும், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் மட்டும் 60,000 கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அது இன்டெப்த் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. திண்ணை பிரச்சாரம் பண்ணுறது, டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறது, அப்புறம் வாய்ப்பு இருக்கிற இடத்துல வந்து கூட்டமாக சேர்த்து வச்சு பேசுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த கான்ஃப்ளிக்ட் சென்டிமெண்ட்டான இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக உள்ளே கொண்டு போய் பேசியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அவங்களுக்கான வெற்றி கொடுத்த முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். அதாவது ரீஜனாக பிரிக்கிறது. அதாவது மகாராஷ்டிரா நார்த்து, மகாராஷ்டிரா வெஸ்ட்டு, விதர்பா ரீஜன், கொன்கான் ரீஜன், மராத்வாடா, மும்பை தானே ரீஜன், இந்த மாதிரி பல ரீஜனாக இருக்குது. இதில் வந்து இந்த விதர்பா ரீஜன்றது விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. லோக்சபா சீட்ஸ் மட்டும் அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே தான் பாஜக இந்த முறை வந்து 2 தான் பெற்றாங்க, 8 இழந்தாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கிளியராக அட்ரஸ் பண்ணாங்க. எம்எஸ்பி கொடுக்குறதா இருக்கட்டும், பயிர் கடன் தள்ளுபடி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்ததுனால அது வந்து கிரவுண்டில் அவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் அந்த எலெக்ஷன் முடிவு நமக்கு காட்டுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் 2 பொலிட்டிக்கல் லீடர், இந்த மண்ணின் மைந்தன் மாநிலத்தினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே 2 பேருக்கும் வந்து 2 மைனஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரத்பவாரோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட வயது முதிர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவர் எலெக்ஷனில் ஓய்வு அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிட்டாரு. அவர் எலெக்ஷனில் ஆக்டிவாக செயல்படாத போனது வந்து அது எதிரணி முகாம்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்து அவர் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்னு பார்க்குறோம். அவருடைய செயலற்ற தன்மைங்கிறது ரொம்ப மோசமான விஷயத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். அவர் வந்து தன்னுடைய கோர் இந்து வாக்கு வங்கியில் வந்து அவரை வந்து சரியாக அவரால் திரட்ட முடியல, அதெல்லாம் பாஜகவுக்கு போயிட்டுருக்கு, அதை அவரால் தடுக்க முடியல அப்படிங்கிறவளெல்லாம் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஒர்க்கு அந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத தற்போதைக்கு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவோ, சிவசேனா உத்தவ் தாக்கரே தரப்போட மேனிஃபெஸ்டோவோ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்தே வெளியிட்டார். அது வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் நோக்கி சென்று சேருது, மக்கள்கிட்ட பிரச்சாரமாக போகிறது, மக்கள்கிட்ட நெருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆக்டிவிட்டீஸு பெருசாக அவர்கிட்ட இல்லை. அவர் எதுக்காக கவலைப்பட்டார்னா, ஆட்சி திரும்ப நம்ம கைப்பற்றினா நம்ம தான் முதல்வராக இருக்கும், தன்னோட அந்த தலைமைக்கு தன்னோட முதல்வர் போஸ்ட்டுக்கு அந்த கனவை கண்டுக்கிட்டு எலெக்ஷன் ஒர்க்கு ப்ராப்பராக செய்யாது போனதுனால தான். எப்படி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வீட்டில் உட்காந்துட்டு வெளியிட்டாரோ, மக்கள் வந்து நீங்கள் வீட்டிலே இருங்க, வெளியே வந்து எதுக்கு கஷ்டப்படுறீங்க, அங்கேயே இருங்க அப்படின்ற அளவில் ரொம்ப சிம்பிளாக மக்கள் ஒரு ரிப்ளை அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த எலெக்ஷன் முடிவு நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2 தலைவர்கள்ட்டையும் ஒரு பெரிய மைனஸ், அது பாஜக ப்ளஸ் அமைஞ்சிருச்சு கிரவுண்டில் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஜன் வைஸில் பாஜக, அதாவது 2 கூட்டணி, மகாயுதி, மகா விகாஸ் அகாதி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மகாயுதி வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கொன்கனில் வந்து இவங்க வந்து 50% எடுத்திருந்தாங்க, அவங்க 39 தான் எடுத்திருக்காங்க. பிறகு வந்து மராத்வாடா ரீஜனில் 45 எடுத்திருந்தா அவங்க 35 தான் எடுத்திருக்காங்க. 10% வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இவங்க 53 எடுத்தால் அவங்க 28 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்பன் பகுதியில், நகர்ப்புற பகுதிகளில் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மகாயுதி வந்து 47% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்க 36 தான் வந்து மகா விகாஸ் அகாதி, அதாவது இந்தியா பிளாக்கு 36% தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே ரூரல் பகுதியில் பார்த்தீங்கன்னாலுமே கிராமப்புறத்துக்கு போனாலுமே அங்கேயும் வந்து மகாயுதி தான் டாமினேட் பண்ணுறாங்க. அங்கே 48.4% அவங்க பெற்றிருக்காங்க. இவங்க வந்து 34 தான் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு 14% வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க 2 பேருக்குமான அந்த ஷீட் ஷேர்ஸ், ஓட் ஷேர்ஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது முக்கியமாக வந்து வெரி ரிச் வெரி புவர், அதாவது அதிக ரிச்சாக இருக்கிற மக்கள் பகுதியில் யார் மக்கள் அது அவங்களோட செலெக்ஷன்ஸ் யாராக இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மகாயுதிக்கு வந்து 50% வாக்களிச்சிருக்காங்க.
மகா விகாஸ் அகாதி இந்தியா பிளாக்கு 34% வாக்களிச்சிருக்காங்க. 16% வித்தியாசம் இருக்குது. அதே வெரி புவருக்கு வாங்களேன், வெரி புவருக்கு வந்தால் 46% மக்கள் வந்து மகா யுதிக்கு வாக்களிச்சிருக்காங்க. 37.9% தான் வந்து மகா விகாஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வந்து அது வித்தியாசங்கள் பளிச்சுன்னு தெரியுது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஓவராலாக முஸ்லீம்ஸோட ப்ரெசன்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மகா யூதிக்கு 40% வாக்களிச்சிருக்காங்க. மகா விகாஸ் அகாதிக்கு, அதாவது மதச்சார்பற்ற கூட்டணி, அதாவது இஸ்லாமியர்களுக்கு தாஜா பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களுக்கான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிறான்னு சொல்லிட்டு மோடி யார் இந்தியா பிளாக் மீது குற்றச்சாட்டு வைப்பார். அந்த கூட்டணிக்கு மக்கள் 37% வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு, அதாவது பாஜக கூட்டணிக்கு 40% வாக்களிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓட்டு போட்ட மக்கள் வந்து எதன் அடிப்படையிலாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களில் வந்து இந்து ஆங்கில செய்தித்தாளினுடைய சிஎஸ்டிஎஸ் மற்றும் லோக்நிதி சர்வே அவங்க எடுத்த பல சர்வே ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி கிரவுண்டில் மாறி இருக்குது அப்படிங்கிற இன்டெப்த் பாலிடிக்ஸை வந்து அவங்க வந்து அந்த அனலைஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட், பிஜேபி தலைமையான என்டிஏ கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்காக மகாராஷ்டிராவில் எப்படி வாக்குகள் கிடைச்சிருக்கு, எவ்வளோ வந்து மக்கள் திருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா 21% ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தா ஏக்நாத் ஷிண்டே மீது எந்த அளவுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 22% சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. பட் அதே மாதிரி வந்து ஏக்நாத் ஷிண்டே பிடிக்கல அப்படின்னு வாக்களிச்சவங்க வந்து 15% வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி மோடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் பிடிக்கலன்னு சொல்லி 18% வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்திருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் குரூப் எடுத்துட்டாலும் சரி, ஜெண்டர் வைஸ் எடுத்துட்டாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகா விகாஸ் அகாதியை தாண்டி மகா யுதியோட செலெக்ஷன் தான் மக்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39% மகா யுதிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. 27 தான் வந்து மகா விகாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மென்லையும் பார்த்தீங்கன்னா 39 மகா யுதிக்கு, 32 மகா விகாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏஜ் குரூப்பில் எடுத்துனா 18 to 25, 26 to 35, 36 to 45 இந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. இந்த குரூப்ஸ் எது எடுத்தாலுமே சரி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மகா யுதியாக தான் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரீஜன் வைஸ் சொல்லிட்டேன். ரீஜன் வைஸ் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த கொன்கன் ரீஜன் இங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படி மகா விகாஸ்க்கும் மகா யுதிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51% மகா விகாஸ் அகாதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இங்கே ஒரே ஒரு ரீஜனில் மட்டும் தான் இவங்களுக்கு சார்பாக, அதாவது இவங்களுக்கு ஆதரவாக மாறி இருக்குது. அங்கே வந்து மகா யுதிக்கு வந்து எவ்வளோ கிடச்சுன்னா 26% தான் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான ஒரு நகரம் நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் கிளாஸில் வந்து ரிச் கிளாஸ் ஓவராலாக, அதாவது வெரி ரிச்சு, ஆவரேஜ் ரிச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஓவராலாக ரிச் கிளாஸ் யாரோட ரிச் கிளாஸோட செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து மகா விகாஸ் அகாதியை ஆதரிச்சிருக்காங்க. 2% குறைஞ்சிருக்கு மகா யுதிக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எந்த தலைப்பில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த லீடர் ஃபேஸுக்கான ஓட் ஷேர்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, எந்த கூட்டணிக்கு எந்த லீடருக்காக மக்கள் வாக்களித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மகா விகாஸ் அகாதிக்கு வாக்களித்த பெரும்பான்மையான மக்கள்கிட்ட எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிங்க, அதில் யார் வந்து சிஎம் வரணும் ஆதரவுச்சுன்னு கேட்டால் அதில் உத்தவ் தாக்கரே தான் கிளியராக தெரியுது. உத்தவ் தாக்கரேக்கு மட்டும் தான் 38% வந்து மக்கள் வந்து அதை சொல்லியிருக்காங்க. மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கான இது கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா யுதியில் யாருக்கு மக்கள் அதிகமாக வாக்களிச்சாங்க, எந்த ஃபேஸுக்காக வாக்களிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து 41% கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்குலாம் 31 தான் கிடச்சிருக்கு. 10% வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து ஸ்கோர் பண்ணுறாரு ஃபட்னாவிஸை காட்டிலும். அஜித் பவார்க்குலாம் வெறும் 8 தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக நேஷனல் லீடர் யார், அதாவது 2 தேசிய கட்சி இருக்குது, 2 கூட்டணியிலும் 2 தேசிய கட்சி இருக்குது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி இருக்குது. பிஜேபியோட நேஷனல் ஃபேஸாக வந்து மோடி இருக்கிறாரு. அவருக்காக எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து 35% அவருக்காக வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா விகாஸ் அகாதிக்கோட ஃபேஸ் வேல்யூவாக நேஷனல் லெவலில் வந்து ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவருக்கான ஃபேஸ் வேல்யூவாக எவ்வளோ வாக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தா 18% கிடச்சிருக்கு. மோடிக்கு 35, இவருக்கு 18. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17% ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். கட்சியினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கம்பேர் பண்ணுவது தாண்டி அந்த கட்சியை உடச்சிட்டு வெளில வந்த ஷிண்டேக்கு தான் மக்களுடைய ஆதரவு, அவர் தான் சிஎம்மாக இருக்குன்னு சொல்லி 25% கொடுக்குறாங்க. உத்தவுக்கு வெறும் 18% தான் கிடைக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். 7% 2 பேருக்கான வித்தியாசம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபட்னாவிஸ் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். நிதின் கட்கருக்கு அடுத்த முக்கியமான ஒரு ஃபேஸ். அவர் ஆர்எஸ்எஸோட ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவர். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் வேல்யூ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். கடந்த காலத்தில் மோடி கூட அவரை பார்த்து பயந்தார் அப்படின்லாம் கவனிக்கிறோம். ஆனால் அந்த ஃபட்னாவிஸுக்கான அங்கே ஃபேஸ் வேல்யூ, சிஎம்க்கான ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. ஷிண்டேக்கு எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்குது. 2 பேருக்கு எவ்வளோ லீடிங் இருக்குது, 9% இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது கவனிக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து சரத்பவார் வராரு, அதுக்கப்புறம் அஜித் பவார் வராரு. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்லாம் வராரு. இந்த மாதிரியான கேட்டர் தான் அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு இருக்குது. அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. இந்த 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து ரொம்ப ஏதோ பாஜக வந்து அவரை வந்து தங்கள் கூட்டணியுடைய சிஎம் வேட்பாளராக சிஎம் ஃபேஸாக அவர் ஆக்கினதுக்கனால அவரால் பெருசாக அரசியல் எதுவும் கற்றுக்க முடியாதுன்னு நினச்சாங்க. பட் கிரவுண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. மேபி அவர் ஸ்கோர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் இந்த 5 மாதத்தில் நடந்த பாலிடிக்ஸாக தான் இருக்கும். லாஸ்ட் 5 மாதம் லோக்சபா எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் நடந்த முக்கியமான அந்த 5 மாதம் பாலிடிக்ஸ் தான் அவர் இந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத கவனிக்கிறோம். அடுத்ததாக வேறு என்னென்ன ஃபேக்ஷன் அந்த ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக அந்த லக்கி பகின் யோஜனா இந்த திட்டத்தில் பயனடைஞ்ச பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஓவராலாக வந்து உமனுடைய கான்ட்ரிபியூஷன் எலெக்ஷனில் வந்து எப்படின்னா 88% இருக்காங்க. 88% ரொம்ப முக்கியமான 88% அங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணவங்க 83% அப்ளை பண்ணியிருக்காங்க. பிறகு வந்து ரூரல் மகாராஷ்டிராவில் மட்டும், அதாவது கிராமப்புறத்தில் மட்டும் இந்த பெண்கள் அப்ளை பண்ணாங்க 91% இருக்குது. நகர்ப்புறத்துலேருந்து எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நகர்ப்புறத்தில் மக்கள் ரிச்சாக இருப்பாங்க, பெண்கள் இதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கன்னு நான் நினைப்பேன். அப்படி கிடையாது. 73% வந்து நகர்ப்புற பெண்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு ஸ்கீமை கொடுக்கும்போது அந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஸ்கேல் எதுவும் வைக்கக்கூடாது, அளவுக்குள்ள எதுவும் வைக்காமல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இங்கே அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்றத்தாழ்வு எதுவும் கருதலை அப்படிங்கிறதான் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண இந்த பெண்கள் அவங்க எத்தனை % பேர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு, எத்தனை % பேர் காங்கிரஸ் கூட்டணி வாக்களிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 54% ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாங்க. 54% வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. 33% மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக போயிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க, இந்த லட்கி பஹீன் யோஜனா ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க 43% மகா விகாஸ் அகாதிக்கு, அதாவது பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இங்கே 25% தான் மகா விகாஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அப்போ ஸ்கீம்ஸை தாண்டியும் பாஜக மீது ஏதோ பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அந்த கூட்டணி மீது ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷன் நம்ம கவனிக்கும். முழுக்க அந்த ஸ்கீம் தான் ஒரு பெரிய இந்த தேர்தல் முடிவு காரணமாக பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டியும் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பகுதியாக, அதாவது சமூகம் சார்ந்த எந்தெந்த சமூகங்கள் மகா விகாஸ் அகாதிக்கு வாக்களித்தாங்க, மகா யுதிக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பர் காஸ்ட் வெளிப்படையே தெரியும். அப்பர் காஸ்டோட செலெக்ஷன் வந்து மகா யுதியாக தான் இருக்குது. 63% வாக்களிச்சிருக்காங்க. இவங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு 25% தான் வாக்களிச்சாங்கிறது கவனிக்கிறோம். இதில் வந்து மராத்தாவில் குன்பி இருக்காங்க, குன்பி மராத்தா, அவங்களோட செலெக்ஷனும் பாஜக கூட்டணியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 26 தான் கொடுத்துருக்காங்க. மகா யூதிக்கு பாஜக கூட்டணி 60% வாக்களிச்சிருக்காங்கிறது கவனிக்கிறோம். முக்கியமாக ஷெட்யூல் காஸ்டோடைய அந்த மக்களுடைய பெரும்பான்மையான விருப்பம் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 34% மகா யூதியாக தான் இருக்காங்க. 25% தான் வந்து மகா விகாஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அடுத்தது இது 2 தான். இந்த 2 இடத்துல மட்டும் தான் வந்து மகா விகாஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒன்று பழங்குடியினர்கள், ஆதிவாசி என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள். அந்த மக்கள்கிட்ட வந்து 56% வந்து காங்கிரஸ் கூட்டணி மகா விகாஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 39 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களால பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியலங்க கவனிக்கிறோம். அதே மாதிரி முஸ்லீம்ஸ், ஸ்பெசிஃபிக்காக முஸ்லீம்ஸ் எடுத்து பார்க்கும்போது 55% மகா விகாஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. 22% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம் மக்களோட விருப்பமும் பாஜக கூட்டணியாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பழங்குடியின மக்கள்னு நம்ம எடுத்து பேசும்போது பழங்குடியின மக்களுக்கு மகாராஷ்டிராவில் அவங்க பாஜக கூட்டணி விரும்பலை, இந்தியா கூட்டணி தான் பெரிய உள்ள விரும்பியிருக்காங்கிறது தெரியுது. இது அப்படியே ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் பொறுத்தனீங்கன்னா ஜார்க்கண்ட் மொத்தம் 81 சட்டமன்ற தொகுதியில் கொண்ட எலெக்ஷனுக்கும் இங்கே தான் இதே நேரத்தில் 2 கட்டமாக எலெக்ஷன் நடச்சுங்கிறது கவனிக்கிறோம். அங்கே ஹேமந்த் சோரன் கவர்மெண்ட் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். முக்கியமாக அங்கே வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தொகுதி மொத்தம் 81ல் 27 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி தொகுதிகள். அந்த 27ல் 26 தொகுதி இந்தியாவில் கைப்பற்றியிருக்காங்க. அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸ் கூட்டணியும் அவங்களோட சேர்ந்த ஆர்ஜேடி கூட்டணியும் இவங்க தான் கைப்பற்றிருக்காங்க. பெரிய அளவில் வந்து இவங்களால் ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் கைப்பற்ற முடிஞ்சு. ஏன் கவனிக்கிறேன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, பிறகு யூபி சிஎம் யோகி, அசாம் சிஎம் ஹேமந்தா பிஸ்வா சர்மா, இவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாம் டாப் ஃபேஸ், எல்லாம் இந்தியாவுடைய டாப் ஃபேஸாக இருக்காங்க, இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஃபேஸாக இருக்காங்க. இவ்வளோ பேரும் சேர்ந்து இஸ்லாமிற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை வச்சாங்க. அங்கே வெளிப்படையாக வச்சாங்க. இஸ்லாமிய மக்களுடைய அவங்களுடைய அபிஸ்வன் பாலிடிக்ஸை ஜேஎம்மும் காங்கிரஸும் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. அது எல்லாமே அங்கே தவிடுபடி ஆகிடுச்சுங்கிறதான் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டைமென்ஷன். அங்கே அவ்வளோ வெறுப்பு பிரச்சாரத்தையும் தூக்கி தூர போட்டிருக்காங்க அந்த இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு சூத்திரதாரியாக இருந்தது யாருன்னா சிஎம்மாக இருக்க, மாநில சிஎம்மாக இருக்க ஹேமந்த் சோரன் கிடையாது, அவருடைய மனைவி கல்பனா சோரன் அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம். அவங்க கிளப்பின அந்த அனுதாப அலை இருக்குது பார்த்தீங்களா, எல்லா பகுதியிலும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 கூட்டத்தில் பிஸியாக பேசியிருக்காங்க. 5 கூட்டத்தில் அவங்க அவ்வளோ டெடிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அனுதாபத்தை வந்து மக்களுக்கும் தனக்குமான அந்த இன்டர் கனெக்ஷன் ரொம்ப ப்ராப்பராக செஞ்சுருக்காங்க. ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணதுனால 5 வருஷம் ஆன்டி கமிட்டிஸையும் வச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த இடத்துல ஆட்சியை கைப்பற்றுனதுங்கிறது உண்மையிலே சவாலான காரியம்.
அவ்வளோ பேர் மோடி முதற்கொண்ட ஒட்டுமொத்த பாஜக அத்தனை ஃபேஸினுடைய அவ்வளோக்கு பேருக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய தோல்வி தான் பரிசாக கொடுத்துருக்காங்க அந்த மக்கள். அவ்வளோவுக்கும் முக்கிய காரணம் கல்பனா சோரன்ற ஒரு பெண் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் பார்க்குறோம். நிச்சயமாக கல்பனா சோரன் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு இந்திய பொலிட்டிக்கல் லீடராக அவங்க உருவாயிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஏன்னா பாஜகவை இவங்க இந்த கூட்டத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக, ஏன்னா மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்துருவோம் அவ்வளோ பெரிய ஆன்டி கிமிட்ஸை வச்சுட்டு அவங்களால வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்க முடியல. இங்கே வந்து ஆன்டி கிமிட்ஸ் இவங்ககிட்ட வச்சுட்டு மக்கள்கிட்ட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பாஜக அவ்வளோ பிரச்சாரம் பொய் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை தூக்கி தூர போட வச்சாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் இந்த ஹேமந்த் சோரன் வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் சொன்னார்லாம் கவனிக்கிறோம். இந்த ஹேமந்த் சோரன் தான் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸில் ஈடுபடுறாரு, ஊடுருவல்காரர்களுக்கு துணை போகிறாருன்னு சொன்னார். அந்த பாலிட்டிக்ஸ்க்கு அவர் எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்? ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல. இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி நிறைய காட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம். ஒட்டு மொத்தமாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, காங்கிரஸ் எங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பல பேர் என்ன சொல்கிறோன்னா காங்கிரஸோட எதிர்காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன காங்கிரஸோட எதிர்காலம் முடியல, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இந்த மாநிலத்தில் இல்லாட்டி இன்னொரு மாநிலத்தில் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பிரச்சனையாக இருக்குன்னா உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் தான் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சரத்பவார் டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு, அவர் வந்து ஓய்வு பெறாரு, அவர் கட்சியினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டாரு, அஜித் பவர் மூலமாக சேவ் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாங்க. நடு ரோட்டில் விடப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தவ் தாக்கரோட அரசியல் எதிர்காலம் என்னன்றது தெரியல. ஏன்னா கட்சியிலேருந்து எல்லாமே வந்து பறிக்கப்பட்டு அவருக்கு போயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷனும் கோர்ட்டும் கை விரிச்சிச்சு. கடைசியில் மக்கள் மன்றம் தான் அவருக்குன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மக்கள் மன்றத்தோட ரிசல்ட் என்னன்றது இன்றைக்கி பார்த்தாச்சு. இப்போ அவரோட நிலைமை என்னன்னு தெரியல. மாநில கட்சியை அவரோட நிலைமை கேள்விக்குறி அடிச்சு, தேசிய கட்சியை காங்கிரஸ் நிலைமை கேள்விக்குறி அதை விட பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஹரியானாவில் ஒரு அடி விழுந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு ஹரியானாவில் மிகப்பெரிய அடி. ஓட்டிங் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.5% ஹரியானாவில் வித்தியாசம். ஆனால் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அங்கேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கிடையாது. ஜார்க்கண்ட் எலெக்ஷன் கூட காங்கிரஸுக்கான வெற்றி கிடையாது. அது முழுக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கிடைச்ச வெற்றி, குறிப்பாக கல்பனா சோரன் கிடைச்ச வெற்றி. ராகுல் காந்தியோட வெற்றியோ ராகுல் காந்திக்கான வெற்றிலாம் அதை பார்க்க முடியாது. பட் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி, அதாவது மகா விகாஸ் அகாதி, காங்கிரஸ், சரத்பவார் என்சிபி, உத்தவ் தாக்கரே சிவசேனா, இவ்வளோ பேர் சேர்ந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கான தகுதி இழந்திருக்காங்க. அப்படின்னா அப்போ அங்கே கிரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இண்டெப்த்து டீப்பாக செக் பண்ண வேண்டியது இருக்குது. அரசியல் செய்வதற்கான அந்த திறமையை இழந்து விட்டார்களா இவர்கள் அவ்வளவு பெரும் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களை நோக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப தொடர் தோல்வியை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து டெல்லியில் எலெக்ஷன் வரப்போகுது, பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. காங்கிரஸ்க்கு அங்கெல்லாம் வேலையாக இருக்காதுங்கிறது தெரியுது. பீகாரில் நடந்த 4 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அங்கே பிரசாந்த் கிஷோர் தோல்வி சந்திச்சிருக்காரு. ஆனால் அவரோட தோல்வி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்ஜேடியும் தோக்கடிச்சு அவரும் தோக்கடிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் தெரியுது. பாஜக மற்றும் ஜேடியு கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன, பீகார் எலெக்ஷன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டெல்லி எலெக்ஷன் அரவிந்த் கெஜ்ரிவாலோட காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு காங்கிரஸோட எதிர்காலம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பக்கம் தேசிய கட்சியான காங்கிரஸோட எதிர்காலம் கேள்விக்குறி, இன்னொரு பக்கம் மாநில கட்சியான சிவசேனா அவர் தரப்போட, அதாவது உத்தவ் தாக்கரே தரப்போட சிவசேனாவோட எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, மோடிக்கு திரும்ப ஒரு வெற்றி. நாடாளுமன்ற எலெக்ஷனில் பெரும்பான்மை இழந்தாலும் மாநில எலெக்ஷனில் ஒரு பெரிய வெற்றி பெற்று தன்னுடைய இமேஜ் இன்னும் அவர் தக்க வச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அவருடைய சென்ட்ரலில் அவருடைய ஆட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் பல ஸ்கீம்ஸ் அவர் கொண்டு வருவார். ஒரே நாடு ஒரே திட்டம், பிறகு இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து சாத்தியமில்லாத சில விஷயங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருப்பார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதெல்லாம் எதிர்க்கட்சிகள் எப்படி அவருக்கான ஒரு முட்டுக்கட்டை கொடுக்க போகிறாங்க, எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் இருக்குங்கிறத பெரியவில் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்திய கூட்டணி எங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது. இந்திய கூட்டணியுடைய சூத்திரதாரியாக அறியப்படக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சுட்ருக்காரு. ஹேமந்த் சோரன் அவர்கள் இடி ரைடுக்கு, சிபிஐ ரைடுக்கு உட்பட்ட நேரத்தில் அவர் எலெக்ஷனை சந்திச்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். அவர் அந்தளவுக்கு அங்கே கடுமையாக பாதிக்க போகிறாரு. இங்கேருந்து அவருக்கான ஆதரவு குரல் எதுவுமே வரல அப்படிங்கிறத கவனிக்கிறோம். எனிவே மகாராஷ்டிரா ரிசல்ட் வந்து ஒரு பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மகா விகாஸ் அகாதி அவங்க ஆய்வு செய்கிறாங்க, ஆய்வில் ஈடுபடுறன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸ் தரப்புலேருந்து சிலர் என்ன பண்ணுறாங்க, இவி மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரத்பவாரோட என்சிபி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க வச்ச முக்கியமான அந்த ஒரு பிரிவினை ஸ்லோகன், அதாவது யோகி ஆதித்யநாத் பயன்படுத்தின அந்த ஸ்லோகன், மோடி பயன்படுத்திய அந்த ஸ்லோகனும், பிறகு பெண்களை கவர்ந்துருக்காங்க, அதுக்கான சில ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அமைச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் இந்த தரப்பு, காங்கிரஸ் இப்படியும் என்சிபி சரத்பவார் இப்படி சொன்னாலும் கூட உத்தவ் தரப்பு சிவசேனா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். சஞ்சய் ராவத் எம்பி அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோல்விக்கு முக்கியமான காரணம் முன்னாள் தலைமை நீதிபதி, இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பகிர் கிளப்பக்கூடிய ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாராஷ்டிராவில் கட்சி தாவிய அரசியல்வாதிகளுக்கு
கொஞ்சம் கூட பய உணர்வே இல்லாமல் போனதுக்கான காரணம் முன்னாள் தலைமை நீதிபதி இருந்த சந்திரசூட் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய டேபிளில் மகாராஷ்டிராவில், அதாவது கட்சி மாறிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான அந்த வழக்குகள் வந்து அவர் டேபிளில் பெண்டிங்கில் இருந்துச்சு. அவர் வந்து உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அந்த வழக்குகள் பற்றி ரொம்ப சைலண்டாகவே இருந்துட்டு போயிட்டாரு. அதாவது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சரத்பவாரோட என்சிபியாக இருக்கட்டும் அல்லது உத்தவனுடைய சிவசேனாவாக இருக்கட்டும், 2 கட்சியிலேருந்து கட்சி உடஞ்சி வெளியில் போனவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தலைமை நீதிபதி சந்திரசூட் தவறிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அவர் தன்னோட கடமையை சரியாக செஞ்சுருந்தாருன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய அரசியல் வரலாறே திருத்தப்பட்டிருக்கும், மாற்றி எழுதப்பட்டிருக்கும். அப்படி ஒரு வரலாற்று பிழையை செஞ்சுட்டார் அவர். அதனால் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாக வந்து திரு சந்திரசூட் அவர்கள் முன்னாள் தலைமை நீதிபதி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த உத்தவ் தரப்பு சிவசேனா சொல்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அங்கே பார்க்குறோம். இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிரா அரசியலில் யார் சிஎம் அப்படிங்கிறதுக்காக குஜராத் லாபி வந்து கை வாங்கியிருக்கு. இப்போ குஜராத் லாபி தான் வந்து இப்போ இந்த விஷயத்தை முடிவு பண்ண போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்குது. ஒருவேளை சிஎம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்கன்னா குஜராத்தில், அங்கே தான் வந்து நடக்கும், அந்த விளையாட்டில் தான் வந்து சிஎம் யாரும் தேர்ந்தெடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வந்து அங்கே அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். பட் சஞ்சய் ராவத் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து உண்மை இல்லைன்னு மறுக்க முடியாது. அதில் வந்து உண்மை இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் இந்த விஷயம்லாம் எப்போ பேசியிருக்குன்னா வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனை சந்திக்கும் போதே அவங்க அந்த விஷயத்தை பேசியிருக்கணும். அல்லது வந்து கட்சி சின்னம் எல்லாம் வந்து இதனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள்கிட்ட அதை பிரச்சாரமாக கொண்டு போயிருக்கணும். அவங்களுக்கான அனுதாபாலியை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை திருப்பி இருக்கணும். எப்படி வந்து ஹேமந்த் சோரனை கைது செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டு பிறகு வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஃபேம் பண்ணாங்க ஜார்க்கண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட சிபிஐ ரைடு, இடி ரைடு வந்து அங்கே வந்து அவர் சார்ந்து அவருடைய அரசியல் ஆலோசகர் வீட்டிலலாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறலாம் பார்த்தோம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த அனுதாபாலியை கரெக்டாக கல்பனா சோரன் அவர்கள் மக்கள்கிட்ட செட் பண்ணாங்க. இவங்க, அதாவது நம்ம உத்தவ் தாக்கரேவோ அல்லது சரத்பவார் என்சிபியோ மக்கள்கிட்ட தங்களோட அனுதாபாலியை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலை. அதுதான் வந்து அவங்களுடைய இந்த இவ்வளோ பெரிய மிகப்பெரிய தோல்விக்கு வந்து அவங்கள வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்க்குறோம். எனவே ரிசல்ட் எல்லாமே மாறிடுச்சு. இனி வந்து தலைமை நீதிபதி சந்திரசூட் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுலாம் வந்து எந்த வகையிலும் பொருத்தமில்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு இந்திய கூட்டணியே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அளவில் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியல் நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மோடியை வீழ்த்தக்கூடிய அந்த வியூகத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க எந்தளவுக்கு வகுக்க போகிறாங்க, இல்லை இந்த அரசியலுங்கிறது இப்படியே தான் பயணிக்க போதா இன்னும் 4.5 வருஷமோ அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.